நண்பர்களே, நம் பாரதத்தில் 2047ற்குள் நம் நாட்டை வளர்ந்த நாடாக மாற்ற முடிவு செய்துள்ளேன். மேலும் நான் அறிவேன், நீங்களும் நாட்டினுடைய இந்த பயணத்தில் பங்கேற்க விரும்புகிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். மேலும் எனக்கு தெரியும், இந்தியாவில் உள்ள பெரும்பாலான நிறுவனங்கள் உலகளாவிய பிராண்டுகளாக மாற வேண்டும். மேலும் நான் விரும்புகிறேன், இந்தியா உலகின் அனைத்து துறைகளிலும் முன்னணியில் இருக்க வேண்டும். இதை நான் விரும்புகின்றேன். எனவே நாங்கள் தேவையான வசதி செய்து தருகிறோம். நீங்கள் உறுதியளித்துள்ளீர்கள், புதுமையை உருவாக்குவோம் என்று. நான் உறுதியளிக்கின்றேன், நிலையான ஆட்சியை தருவேன் என்று. நீங்கள் உறுதியளித்துள்ளீர்கள், உண்மையாக செயல்படுவோம் என்று. நான் உறுதியளிக்கின்றேன், நிலையான கொள்கை ஆட்சியை தருவேன் என்று. நீங்கள் உறுதியளித்துள்ளீர்கள், தாங்கள் முற்போக்காக செயல்படுவீர்கள் என்று. நான் உறுதியளிக்கின்றேன், உயர் வளர்ச்சியில் கவனம் செலுத்துவேன் என்று. நீங்கள் உறுதியளித்துள்ளீர்கள், நீங்கள் உயர் தரத்தில் கவனம் செலுத்துவீர்கள் என்று. பெரிதாக சிந்தியுங்கள். நாட்டிற்காக பல்வேறு விதமான வெற்றி கதைகளை எழுதித் தருவோம் என்று உறுதியோடு இருங்கள். இன்றைய இந்தியா மிக பெரிய சாத்தியக்கூறுகளின் நிலமாக உள்ளது. இன்றைய இந்தியா செல்வத்தை உருவாக்குபவர்களை மதிக்கின்றது. ஒரு வலிமையான இந்தியாவால் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் வளர்த்தெடுக்க முடியும். ஒரு வளமான இந்தியா முழுமையான செழுமைக்கும் வழிவகுக்க முடியும். நம்முடைய புதுமை, அதன் உள்ளடக்கம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு ஆகியவற்றின் மந்திரங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம் நாட்டிலும் நம் நாட்டிற்கு வெளியே வாழ்பவர்களும் ஒவ்வொரு இந்தியருக்கும் சொல்லிக் கொள்கின்றேன், ஒவ்வொரு திறமையான இந்தியனுக்கும் நான் சொல்கின்றேன், வாருங்கள், இந்த பயணத்தை நாம் அனைவரும் இணைந்து இதனை மேற்கொண்டு செல்வோம். வாருங்கள், இந்தியாவை வளர்ச்சியடையச் செய்வோம். ஏனெனில் இந்தியாவின் செழுமையே இவ்வுலகத்தின் செழிப்பாகும். மேலும் எனக்கு நம்பிக்கை உள்ளது, இந்த இலக்கை நாம் நிச்சயம் அடைந்தே தீருவோம் என்று.